அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. இந்த காணொலி எது சம்பந்தமானதுன்னா, முருகோரிகம் பிறந்தாச்சு, இந்த பாடல் எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சு, எத்தனை அற்புதம் அதிசயங்கள் முருகர் காட்டினார், முருகர் செய்தார் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாலை 7 மணிக்கு இந்த பாடல் வெளியாகுது. 6:59 வரைக்கும் தான் இது எங்களோட பாடல், நான் உருவாக்கின பாடல், நாங்கள் உருவாக்கின பாடல். ஆனால் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அப்புறம் அது உங்கள் பாடல். இந்த பாடல் உருவானதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் நடந்துன்றதும் கண்டிப்பாக உங்க கூட பகிர்ந்துக்கணும். அதே மாதிரி எப்படி உருவாச்சு, இந்த வரிகள் எப்படி வந்துச்சு, இது எல்லாமே நீங்கள் பாட்டு கேட்டதுக்கப்புறம் அந்த வரிகளை பற்றி கண்டிப்பாக பேசுவீங்க. இது எல்லாமே உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி என்னோடய ஆசை. இந்த காணொலி எடுக்கிற நேரம் அதிகாலை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி. இப்போதான் தியானம் முடிச்சுட்டு கண்டிப்பாக அந்த ஃப்ளோலே இதை சொல்லிடணும்னு சொல்லி இந்த வீடியோ எடுக்கிறேன். என்னோடய இமயமலை பயணம் இந்த வருஷம் 2 தடவை நடந்துச்சு. அதில் முதல் இமயமலை பயணம் குப்தி கார்த்திக் சுவாமி கோயில், அதுக்கப்புறம் நம்ம இமயமலை கார்த்திகேயா முருகர் கொடுக்குற உண்டான பணி. அது போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட சண்டிகர் ஏர்போர்ட்லேருந்து நான் இமயமலை பயணம் வரைக்குமே நிறைய காணொலிகள் தான் எனக்கு கொடுத்த ஒரு பூஸ்ட் மாதிரி சொல்லலாம், ஒரு ஹார்லிக்ஸ் மாதிரி சொல்லலாம். அந்த டயர்டையும் தெரியாமல் பார்த்துக்கிட்டது. அதில் குறிப்பாக சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் ஒரு பேட்டி எடுப்பார், டூரிங் டாக்கிஸ்ன்னு சொல்லி. அதை பக்தி இன்ஃபினிட்டி பேட்டிலையும் சொல்லியிருக்கேன். அதில் அவர் நிறைய செலிப்ரிட்டி எடுத்திருப்பார். குறிப்பாக நான் இது மாதிரி நிறைய இயக்குநர்கள், நடிகர்களோட காணொலி அதிகமாக பார்ப்பேன். ஏன்னா என்னோடய கர்ம ஆராய்ச்சிக்கும் சரி, இன்றைக்கி புகழில் இருக்கிறவங்க எல்லாருமே திடீர்னு ஏதோ புகழில் தான் வந்துடல. அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பார்த்தாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல திருப்பம் வந்திருக்கும். உதாரணத்துக்கு சமீபத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் நீயா நானா கோபிநாத்தோட கொடுத்த பேட்டியில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். வாழ்க்கையை ரொம்ப வெறுத்து போய் துபாயில் நான் சுற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 12,500 திராம் கிடச்சிது, எனக்கு வாழ்க்கை அங்கேருந்தா டேன் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி ராஜேஷ் சாராக இருக்கட்டும், கௌதம் மேனனாக இருக்கட்டும், அவரோட பேட்டியெல்லாம் பார்த்துட்டே போகிறப்போ கவிஞர் பிரேசுடன் அவர்களோட ஒரு பேட்டி நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட அந்த பேட்டி. அதில் அவர் பல விஷயம் பதிவு செஞ்சுட்டே வராரு. நான் இப்படி இருந்தேன். அவர் தெரியும் எல்லாருக்கும், பெரிய ஒரு பாடகர். அதை தாண்டி எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு கனெக்ட் ஆனவர். ஏன்னா அவர் தன்னோட இறப்பு இந்த தேதியிலாம் வரும்னு முன்கூட்டியே தெரிவிச்சிருந்தார். ராஜேஷ் ஐயா அவர் கூட அவரை பற்றி பேசியிருக்கார். அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜெயிச்ச மாதிரி என்னை பையனை அந்த வெற்றியை நான் பார்க்க மாட்டேன், அதுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதையும் அவர் பையன்கிட்ட அனுமதி வாங்கி தான் இதை சொல்கிறேன். அப்போது அவர் அப்படி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் பையன் எனக்கு இவர் அப்பா பழக்கம் வரதுக்கு முன்னாடி அவர் பையன் எனக்கு பழக்கம், தயானந்த் பிரேசுடன் சொல்லி, அவர் கவின்னு சொல்லி கூப்பிடுவேன், அவர் பழக்கம். அதுக்கப்புறம் இந்த காணொலி அப்படியே போயிட்டே போது. அடுத்த நாள் நான் சித்ரா லக்ஷ்மணன் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். சார், என்னோட இந்த பயணத்தில் கலைப்பே ஏற்படுத்தினாமல் பார்த்துக்கிட்டு உங்களோட பேட்டி தாங்க சார். நிறைய பேட்டி பார்த்தேன், அதில் குறிப்பாக கவிஞர் பிரேசுடன் அவர்களோட பேட்டி பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ஒரு பெரிய நன்றி சார் உங்களுக்கு, இதை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர்கிட்ட அவரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் சென்னை முடிஞ்சு வந்துட்டேன். எனக்கு அங்கே இமயமலை குப்தி கார்த்திக் சுவாமி கோயிலில் தியானம் பண்ணுறதுக்குள்ள சூழ்நிலையே கிடைக்கல. ஏன்னா அங்கே போனோன்னா உடல் களைப்பு அது இதுன்னு எல்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அடுத்த தடவை இமயமலைக்கு பயணம் போகிறப்போ எனக்கு தியானத்தில் முருகருக்காக ஒரு பாட்டு பண்ணோம். அது யாரை வச்சு பண்ணலான்னா, நம்ம கவினை வச்சு பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சத்யா அவர்கள் மியூசிக் டேரக்டரில் ஒரு பெரிய பொருட்செலவில் அந்த பாடல் உருவாயிருக்கு. அதுக்கு அவர் டியூன்லாம் போட்டார். ஆனால் அது ஒரு பக்கம் அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த பாடல் வரும். தீயாக தோன்றி மாதிரி எனக்கு ஒரு பாட்டு வேணும் சார் அப்படி தான் அவர்கிட்ட நான் சொன்னேனே. ஆனால் அதுக்கு முன்னாடி கவின் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், பிரேசுடன் ஐயா அப்படி சொன்னாரே. அவருக்கு முருகர் மூலயமா ஒரு விஷயம், அவரும் பெரிய முருக பக்தர். சரி, சென்னை திரும்பினதுக்கப்புறம் கவின் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி எண்ணம் வச்சுருக்கேன். அதே மாதிரி சென்னை திரும்பினதுக்கப்புறம் கவின் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா பேட்டி பார்த்தேன், கவின் ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு பயண கலைப்பே தெரியாமல் இருந்துச்சு. பொதுவாக என்னோடய ட்ராவலில் நான் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிடுவேன். நம்ம செல்வம் ஐயாவும் அதை இன்ட்ரெஸ்ட்டாக, வள்ளி ட்ராவல் செல்வம் ஐயம் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டு வண்டி ஓட்டே வருவார். இப்படி இருந்துச்சு. கவின் ரொம்ப நல்லா பேசியிருந்தார். ஆனால் அப்பா பையனோட வெற்றியை என்னால் பார்க்க முடியாது, அதுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேன்னு சொன்னார். இதெல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்காரு, ஆமா நான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா இந்த தேதியில் தான் எனக்கு இறப்போருங்கிற முன்கூட்டி கணிச்சிருந்தார். அதே மாதிரி அந்த மாதத்தில் அவர் சொன்ன அந்த 2-3 தேதிக்குள்ளே தான் அதோட இறப்பு நடந்துச்சு அப்படின்னாரு. அப்போ நான் சொல்கிறேன், கவின் நான் இமயமலை உங்களை நினச்சேன் அப்படின்னோடனே கவின் சொன்னார், அண்ணன் நான் உங்கள் இமயமலை போஸ்ட்டை பார்த்துட்டு பாமன் சாமிகளும் அரணியனாரும் கொடுக்குற போஸ்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணுன்னு இருந்தேன், ஏதோ ஒரு விஷயம் என்னது உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சிங்கண்ணா அப்படின்னாரு.
நல்லதுங்க கவின், நானும் நினச்சிருக்கேன், நீங்களும் நினச்சிருக்கேன். முருகருக்காக ஒரு பாட்டு பண்ணோம். நானும் ஒரு பட்ஜெட் சொல்கிறேன், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுங்கள். அது இந்த மாதிரி வேணும். எப்படின்னா, அந்த சிவகாமி மகளிடம் சொல்லி பாட்டு கேட்டிருப்பீங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் சொன்னது நீதானா, அப்புறம் மாலை பொழுதின் மயக்கத்திலே, இந்த 3ம் சேர்ந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் கவின். எனக்கு மெலோடியாக தான் வேணும். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஸ்பீடான ஒரு சாங் வந்து சத்யா மியூசிக் டைரக்டர் அவர்களை வச்சு பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி பாட்டு வேணும். இந்த பாட்டில் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா முருகரும் இந்த முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமான ஒரு விஷயத்த சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய்மார், ஒரு பெண் சக்தி, ஒரு முருக பக்தி அவங்க பாடினா எப்படி இருக்கும், அவங்களோட முருகர் கனெக்டான எப்படி இருக்கும், இதை கேட்கும் போது நம்ம கூட முருகர் இருக்காரு, நம்ம பேசணும்னு நினச்சதை பாட்டால் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி தேவைப்படுற மாதிரி ஒரு பாட்டு வேணும். அதுக்கு இன்னொன்று டியூன் வேணும்னு சொல்லி ஒரு 2-3 டியூன் அனுப்புகிறாரு. நானும் கேட்டுட்டு அதில் நிறைய மாற்றி ரொம்ப சொல்லி அதுக்கப்புறம் இந்த டியூன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறேன். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரிகள் யார் எழுதுறது அப்படின்னு சொல்லப்போ ஒரு ராஜ் வெங்கட்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு. அவர் ஒரு வரி எழுதி அனுப்புகிறார். நான் சொன்னேன், ஐயா இது எல்லாமே அஸ்யூஷுவல், சாதாரண முருகர் பாட்டுனா வடிவேலா அப்படின்லாம் வரும், எனக்கு இந்த வாரத்தில் வேணாம். நான் முருகர் ஆராய்ச்சியில் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். இலங்கை முதல் கொண்டு இமயமலை முதல் கொண்டு ஒரு குறிப்பிட்ட யூனிக்கான ஒரு முருகர் வார்த்தையெல்லாம் இருக்குது. அது சம்மந்தமாக நம்ம பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 100 முருக பக்தர்கிட்ட பேசுவேன். அவங்களோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் திரும்ப என்னோட முருகர் ஆராய்ச்சியில் எங்கேயா ஒரு இடத்துல அதை பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் கர்ம ஆராய்ச்சியிலும் அவங்க சொல்கிற விஷயங்களை வந்து நான் உள்வாங்கி, ஓ இப்படி நடக்குதா, இதெல்லாம் வந்து இந்த நாளில் இந்த மாதிரி முருக பக்தி வேலை செய்யுது, முருகர் சக்தி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் உணர்ந்துருக்கு. அப்போ இந்த மாதிரி வரிகள் வேணும்னு சொல்லி நேராக அவர் கூட போய் உட்காந்து வரிகள் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த யுகமே கலியுகம் தான், இந்த வார்த்தையை வந்து கண்டிப்பாக பதிவு செய்தாகணும். முருகர் யுகம் பிறந்தாச்சு, முருகர் யுகத்தில் தான் இருக்குன்றதை சொல்லி ஆகணும். அப்புறம் இமய முதல் குமரி வரை இன்னும் நிறைய முருக சம்மந்தமான விஷயங்களை சேர்த்தாகணும். அதுக்கப்புறம் வந்து 4 யுகங்கள் சம்மந்தப்பட்ட வார்த்தை வேணும் இப்படிலாம் சொன்னோடனே அவர் அப்படியே எழுதுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள் நான் வந்து இப்படி மாற்றுங்கன்னு சொல்கிறேன். அப்படியே பாட்டு உருவாகி லிரிக் வந்து உருவாயிடுச்சு. லிரிக் உருவானதுக்கப்புறம் இந்த பாட்டை வந்து டியூனாக கம்போஸ் பண்ணி அவர் ஒரு ரஃப்பான ஒரு வாய்ஸ் பாடி காட்டுறாரு. ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு டே 1லேருந்தே இதை வந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸில் தான் பாட வைக்கணும். இந்த பாட்டை கண்டிப்பாக ஒரு ஃபீமேல் வாய்ஸ் பாடினா மட்டும் தான் நல்லாயிருக்கும். அப்போ ஒரு சின்ன குழந்தை பாடினா நல்லாயிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. சரி, முருகர் யாருக்கு உத்தரவு கொடுக்குறாரோ அவங்க இதிலே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம வள்ளியூரில் வந்து முருகபக்தை, திருச்செந்தூரில் முருக பக்தன்னு சொல்ல முருக பித்தன்னு சொல்லலாம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க ஃபோன் பண்ணுறப்போ தொடர்ந்து நிறைய ஃபோன் அடித்தனால அவங்கள திட்டினம்மா, இவ்வளோ ஃபோன் அடிக்கலாமா நீங்கள், ஒரே செகண்டில் 40 வாட்டி ஃபோன் பண்ணுறீங்களேங்கம்மா, வெயிட்டிங்கில் வந்துகிட்டே இருக்கீங்களேன்றப்போ அப்போது அவங்க சொன்னாங்க, இல்லை சார் முருகர் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காருன்னு. இப்போ அவங்க மூலயமா எத்தனையோ தெய்வ குழந்தைகள் காப்பாற்றப்பட்டு எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போது அவங்க, சார் முருக பாட்டு நீங்கள் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் இந்த பொண்ணு பாடினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க சார், இந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி ஒரு காணொலி அனுப்புகிறாங்க. அந்த காணொலியை வந்து ஒரு சின்ன குழந்தை, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு சின்ன குழந்தை பாடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வைக்கம் விஜயலட்சுமி அம்மா இருக்காங்க. எனக்கு வைக்கம் விஜயலட்சுமி அம்மா பார்த்தீங்கன்னா, ஆஹா இவங்கள நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே, இவங்கள பற்றி சிந்தனையே வரலையே, வைக்கம் விஜயலட்சுமி அம்மா பாடினா நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்போ நான் முடிவு பண்ணுறேன். ஆனால் இதுவும் முருகப்பெருமான் சித்தம் தான் சொல்லணும். இவங்களை பாட வைன்னு சொல்லி அவங்க மூலிமா அந்த காணொலியை அனுப்பி எனக்கு அவங்க ஞாபகத்துக்கு வந்து அப்போ கவின் அவர்களை தொடர்பு கொண்டு சொல்கிறேன், கவின் இந்த மாதிரி வைக்கம் அம்மா பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்கள பாட வைப்போனா, அண்ணன் சூப்பர் சாய்ஸ்ண்ணே. அப்போ வைக்கம் அம்மா தொடர்பு கொண்டு சொல்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய ப்ரொசீஜர் இது தான், என்னோட இவ்வளோ சம்பளம்னாங்க. நான் கவின்கிட்ட சொல்லும் போதே, கவின் இது வந்து பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாதீங்க, எனக்கு முருகர் கொடுத்துருக்காரு, முருகருக்காக நான் திரும்ப பண்ணுறேன், இதில் எதுலேயுமே கன்ஸ்ட்ரக்ஷனோ எதுலேயோ நம்ம கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும், இது இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு எதுவுமே யோசிக்காதீங்க, ப்ராட் மைண்டாக நீங்கள் பண்ணுங்கள் கவின், பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்க எவ்வளோ சம்பளம் கேட்குறாங்களோ அதை கொடுத்துருவோம், நீங்கள் எதுவும் கம்மிலாம் பண்ணாதீங்கன்னா அவங்க ஒரு தொகை சம்பளம் கேட்டாங்க. உடனே அவங்கள தொடர்பு கொண்டு, ஐயா அந்த சம்பளம் கொடுத்துரும், எப்போ பாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க டியூன்லாம் அனுப்ப சொன்னாங்க. அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. என்ன பேட்டர்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடலை வாங்கி அதை மனப்பாடம் பண்ணி தான் அவங்க பாடுறாங்க. இதை நான் லைவாக பார்த்தேன். ஒரு பெரிய தெய்வ பிறவி வைக்கம் அம்மா வந்து, அது எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் வந்து அந்த சாங் அவங்க பாடுறப்போ இதில் ஒரு பிஞ்சு ஒரு லாஸ்ட்டு ஒரு வரி வரும், திரும்பும் திசையாகும் அப்படின்னு சொல்லி, அது வந்து கொஞ்சம் லோவாக இருக்கேன், கொஞ்சம் நல்லா ஹைப்பில் இருந்தால், நம்ம இந்த சினிமா சார்ந்ததுனால நான் அந்த சினிமா பாடல் மாதிரியே தான் இந்த மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு மனசில் நினச்சிட்டே இருக்கேன். பட் சாங் ரெக்கார்டிங் போகிறப்போ இசையமைப்பாளர்னு சொல்ல முடியாது, நான் மனசில் வச்சுக்கிட்டேன், முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்லுவேன்ட்டு. ஆனால் கரெக்டாக அவங்க பாடி முடிச்சோன்னா நான் எதை மனசில் நினச்சினோ அவங்க அதே மாதிரி அதை சொல்லி, இல்லை இது வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம இப்படி பாடுவோம்னு சொல்லி தான் அவங்க அந்த ஹைப் ஏற்றி பாடினாங்க. அந்த அளவு ஒரு பெரிய தெய்வ பிறவி.
அப்போது கிட்டத்தட்ட அப்படியே நாட்கள் போனதுக்கப்புறம் கவின் அவர்கிட்ட சொல்கிறேன், இதில் முழுக்க முழுக்க எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் போடணும். எனக்கு குறிப்பாக வீணை வேணும், சாரங்கின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, சித்தாரான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நாதஸ்வரம், அதுக்கப்புறம் மேளம், அப்புறம் கடம், அப்புறம் தபேலா, இன்னும் ஒரு சிலது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நேற்று ரெக்கார்டிங்கில் வந்து ஃபைனலாக ஃப்ளூட்டும் சாக்ஸஃபோனும் அடம் பிடிச்சி நான் இது வேணும், இது இருந்தால் தான் அந்த பாட்டு பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன பட்ஜெட்டோட எங்கேயே போதுன்னாரு. நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், பட்ஜெட் பார்க்காதீங்க, இதை நீங்கள் செய்யுங்க, இந்த பாட்டு வந்து எல்லா தாய்மார்கள் மனசுலையும் போய் உட்காரும், அந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், இது பண்ணால் தான் அந்த பாட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அது முடிச்சதுக்கப்புறம் வைக்கம் அம்மா வந்து தொடர்ந்து டேட் தராங்க, மிஸ் ஆகுது. கரெக்டாக ஜூலை 12ஆம் தேதி கொடுக்குறாங்க, என்னால் போக முடியல. அப்போ இசையமைப்பாளர்கிட்ட என்ன சொல்கிறேன், நீங்கள் போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துருங்க, 12ஆம் தேதி வந்து நான் இங்கே செங்கல்பட்டு இருக்குன்றம் கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதுவும் மிஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஆகஸ்ட் மாதம் தான் அந்த பாடல் வந்து எடுத்தோம். இதில் வந்து ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, நான் வந்து ஜூலை 28 மலேசியா முருகர் அழைக்க நிகழ்ச்சியில் வந்து இந்த பாடல் வெளியிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் மலேசியா முருகர் அழைக்க நிகழ்ச்சி உண்டான பணியும் போயிட்டுருக்கேன். ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் என்ன பண்ணிட்டேன்னா, நான் முருகர் அழைக்க நிகழ்ச்சி மலேசியாவில் நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ரைட்டு முருகா, இது நடக்கலான்னு பரவாயில்ல, நான் வந்து கோயம்புத்தூர்லேயே பண்ணுறதுக்கு உண்டான உத்தரவு கொடுங்க முருகான்னு நினைக்கிறப்ப தான் திடீர்னு திரும்ப எல்லா ப்ராசஸும் மாறி இப்போ ஆகஸ்ட் 25 நடக்குது. அதுவும் பெரிய அற்புதம், கிருபானந்த வாரியோட பிறந்தநாள். சரி, இவ்வளோ நாள் தாமதமானதுக்கு இது ஒரு காரணம், இந்த பாட்டு இன்னும் பரிபூர்ணமாக தயாராகி தான் இங்கே வெளியாகணும் போல இருக்கு, தான் முருகப்பெருமான் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் தயாராகுது. அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக சேர்த்துக்கிட்டே இருக்கார். நான் இது வரைக்கும் எந்த இசையும் சம்மந்தப்பட்ட அந்த வாசிக்கிறவன்ட்டும் பேசல. அவங்க எல்லாருமே பெரிய ஜாம்பவான்கள். ஹாரிஸ் ஜெயராஜ், ஏ ரகுமான் சார், இளையராஜா அவர்களுக்கு வாசிக்கக்கூடிய அதே இசையமைப்பாளர்கள் தான், இசை கலைஞர்கள் தான் வந்து வாசிக்கிறாங்க. கவின் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புவார், அண்ணா பாருங்கண்ணா இந்த மாதிரி இவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கடைசியாக புல்லாங்குழலும் சாக்ஸிஃபோனும் கண்டிப்பாக வைக்கணுன்றப்போ நாதன் சொல்லி ஒரு இசை கலைஞரை நான் கூப்பிட்ருக்கேன். அவர் பிஸியாக இருக்காருன்னொன்னே, இல்லை அவர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் நிறைய படங்களை வாசிச்சிருக்கார், அவர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கவின்கிட்ட சொன்னேன். கவினும் அப்படியே காலம் கொண்டு வந்து நேற்று அவரோட இசை வாத்தியம் வந்து எடுக்கப்பட்டுச்சு. அப்போ இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த இசை கலைஞ்சிட்டு பேசணும் உத்தரவு வரல, நாதன் ஐயா கிட்ட மட்டும் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். உடனே அவருக்கு ஒரு கண்ணு பாதிப்புன்னு சொல்லி கவின் சொன்னார். அதனால எப்படி இருக்குது, எதனால் ஆச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோன் கொடுத்து பேசுகிறேன். அப்போ அவர் ஐயா சொன்னார், ஐயா நான் பாமன் சுவாமிகளோட பரம்பரை தான், வம்சாவளி, நான் வந்து என்னோடய பிறந்தநாள் அப்போ எங்கே இருந்தாலும் பிறப்பு நாளை செய்ய போயிடுவேன்னாரு. ஸோ கடைசியாக பாமன் சுவாமி அருள் பெற்ற ஒரு இசை கலைஞர் தான் இந்த பாட்டை வந்து முடிக்கிறாருன்னு சொல்லி ஒரு பெரிய மன நெகிழ்வாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கு. இதில் நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் தான், இன்னும் நிறைய விஷயம் நடந்துச்சு. வைக்கம் அம்மா பாடுறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி. நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, வைக்கம் அம்மா மாதிரியே பாடுற ஒரு இசை கலைஞரை வச்சு ஒரு குரல் பதிவு எடுத்தேன். ஏன்னா அப்போ தான் அது ஒரு ஃபீல் தெரியும். கவின் கூட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இல்லை கவின், நம்ம ஒரு டம்மி வாய்ஸ் போட்டு நம்ம எடுத்துப்போம், அப்போ தான் அது எந்த அளவுக்கு உணர்வு வெளிப்படுத்துதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மா பாடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து பெரிய சேஞ்ச் இருந்துச்சு அந்த பாட்டில். அது அவங்க குரலில் கேட்குறப்போ பயங்கர உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. அதுவும் அந்த இமயமலை கார்த்திகேயன் ஆரம்பித்து கடைசியில் முருகன் பிறந்தாச்சின்னு ஒரு வேறு பேட்டர்னில் பாடி முடிப்பாங்க. ஸோ இது எல்லாமே அற்புதம், அதிசயம்தான். ஸோ முருகரிகம் பிறந்தாச்சுன்ற பாடல் வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாலை 7 மணிக்கு வெளியாகுது. அந்த வெளியாகிற சேனல் கூட இப்போ வரைக்கும் ஒரு குழப்பமாக தான் இருக்குது. நான் வந்து முழுக்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த பாட்டில் கவனம் செலுத்தினது. இந்த பாடல் உருவாக்குறோம், வெளியிடுறோம், ஆனால் இந்த பாடலுக்கு எந்த காப்பிரைட்ஸ் இருக்கக்கூடாது, இதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம், ஓப்பன் சோர்ஸ் ஃபைலாக தான் கொடுக்கணும். யூடியூப் முதல் கொண்டு மற்ற சேனல் முதல் கொண்டு கோவில் திருவிழா முதல் கொண்டு இல்லை எதனா ஒரு சினிமா படத்துக்கு பயன்படுத்திட்டா கூட நம்ம கொடுத்துடணும். இதுக்கு எந்த காப்பிரைட்ஸும் வரக்கூடாது. இது முழுக்க நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து இது பொருளாதாரமாக நம்ம உருவாக்கியிருக்கோம். இதில் எந்த ரெவென்யூவோ எந்த வருமானம் வரக்கூடாது. இது முழுக்க முருக பக்தர்கள் தான் சமர்ப்பிக்கணுன்ற ஒரு முடிவோடு தான் ஆரம்பித்தேன். ஸோ நான் சொல்கிற அந்த டேர்ம்ஸுக்கு வந்து ஒரு சில சேனல் வந்து ஒத்துக்கல. திரும்ப இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன். விரைவில் அது எந்த சேனல்ன்ற நான் அறிவிக்கிறேன். முருகர் யுகம் பிறந்தாச்சுன்ற பாடல் மொத்தமாக இதற்காக நாங்கள் செலவு செய்த காலம் வந்து ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பாடல் ஒரு 6 நிமிஷம் பாடலாக அவங்க பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். இந்த முருகர் பிறந்தாச்சு நான் வந்து எப்படி யோசிப்பேன்னா, நம்ம தனிப்பட்ட முறையில் ஏன்னா ஒரு செலவு பண்ணால் கூட அது தெய்வ குழந்தைகளுக்கு பண்ணலாமே, ஏதாவது ஒரு குழந்தைக்கு வந்து அது யூஸ் ஆகும் தான் நினைப்பேன். அதை தாண்டி இந்த பாடல் உருவானது காரணம் முருகப்பெருமான் தான். நான் உத்தரவு கேட்டு இப்படி ஒரு விஷயம் பண்ணலாமான்னு உத்தரவு வந்ததுக்கப்புறம் தான் இந்த பாடல் உருவாக்கியிருக்கேன். ஸோ இந்த பாடலை உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். எப்படி நீங்கள் பார்த்து
எப்படி இதை உலகம் ஃபுல்லாக போய் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ சேர்த்துருங்க முருகர் சொந்தங்களே. இதுக்கப்புறம் உங்கள் பாட்டு தான். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.